என்ன சார் இதெல்லாம் இப்படி கை காலெல்லாம் கட்டு போட்டுருக்காங்க? இவங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. எல்லாம் கேளுங்க மேடம். என்ன சார் நீங்களே அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு விட்டுட்டு எங்களை ட்ரீட்மெண்ட் பார்க்க கூப்பிட்டுருக்கீங்களா என்ன? ஐயோ மேடம், நியாயமா பார்த்தா அப்படித்தான் பண்ணணும். ஆனா நாங்க அப்படி எதுவும் பண்ணல. ஏற்கனவே அவங்க வீட்டுல இருந்தே கை கால் உடைஞ்சுதான் வந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? கை கால் உடைஞ்சு வந்திருக்காங்க. இவங்களை எதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் மேடம், அதனாலதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு என்ன வேண்டுதலா இவங்களை போய் வேணும்னே அரெஸ்ட் பண்ணி இங்க உள்ள வச்சிருக்கணும்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஆமா மேடம், இவங்க 2 பேர் மேலேயும் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்கு. அப்புறம் குழந்தைய கலைக்க முயற்சி பண்ண கேஸ் வேற இருக்கு. குழந்தைய கலைக்க முயற்சி பண்ணாங்களா? ஆமா மேடம், இவங்க 2 பேரையும் பார்க்க வேணா பாவம் மாதிரி இருக்கும். ஆனா 2 பேரும் செய்யாத வேலையே கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? இவங்களா இப்படி வேலையெல்லாம் பார்த்தாங்க? ஆமா மேடம், நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டேன்றீங்க. பாத்தீங்களா, உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இது நடந்தது. உங்க ரெகுலர் பேஷண்ட் வேற. ரெகுலர் பேஷண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? தென்றல் அஸ்வின் அவங்களோட குழந்தைய கலைக்கத்தான் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை என்கிட்டயே வந்து கேட்டாங்க, அந்த குழந்தைய கலைக்கணும், காசு கொடுக்கறேன்னு. இவங்க தானே அது? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார். ஆமா மேடம், அந்த குழந்தைய கலைக்க முயற்சி பண்ணது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு பையனையும் கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. ஏமா நீங்க என்ன பொம்பளைங்களா வேற என்னமா? யாரும் பார்க்க கூடாத வேலையெல்லாம் பாத்திருக்கீங்க மேடம்? ரவுடிங்க கூட வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் யாருக்கும் தெரியாம ஊம குசும்பு மாதிரி பண்ணி விட்டு போயிடுறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதே மாதிரிதான் இவங்க பல நாளா திருட்டு வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இப்ப போய் திடீர்னு மாட்டிட்டாங்க. அதனாலதான் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. ஓ அப்படியா? நான் கூட இவங்க 2 பேரையும் என்னமோல நினைச்சேன். பார்த்ததும் ஆளுங்களை பார்க்க பாவமா இருக்க மாதிரி இருக்காங்க. இவங்க அந்த வேலையை பண்ண மாதிரி இருக்காங்க. அதான் சொல்றேனே மேடம், பார்க்கத்தான் பாவமா இருக்காங்க. ஆனா செய்யற வேலை பூரா விஷத்தனமான வேலை. அப்படி என்ன உங்களுக்கு ரவுடிங்க மாதிரி இப்படி இறங்கிருக்கீங்க? அதுவும் உங்க குடும்பத்துல இருக்கவங்க மேலேயே. சரி விடுங்க மேடம், இவங்கிட்ட எல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது கிடையாது. நீங்க வந்த வேலையை பாருங்க. ஓகே சார். வலிக்குதாமா? இல்ல இங்க வலிக்குதுமா. ஓ சரி. இந்த கால்ல வலி இருக்கா? இந்த கால்ல வலி இல்லம்மா, அந்த கால் தான் வலி. சரி ஓகே. என்னம்மா எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்திருக்கீங்க, இந்த வழியை உங்களால பொறுக்க முடியல என்ன? ஐயோ கடவுளே, இப்படி வரவங்க போறவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற நிலைமை ஆகி போச்சு. எதுவும் ப்ராப்ளமா மேடம்? ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கணுமா என்ன? கடவுளே, ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கணும்னு சொல்லிடணும். இல்ல சார், ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? அப்புறம் வலிக்குதுன்னு எங்க அம்மா கத்துறாங்க. எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு? எங்க அப்பா கீழே எண்ணெயை ஊத்துனதுனால எங்க அம்மா வலிக்கிட்டாங்க. கண்ணு மண்ணு தெரியாம எத்துறாங்க. எண்ணெய் கீழே கிடக்கிறது தெரியாம கூட வலிக்கு விழுந்திருக்காங்க. மேடம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பாத்திருக்காங்க. ஊசி போட்டு மருந்து கொடுத்துருப்பாங்கல்ல, மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரல மேடம். சரி ஓகே, நான் சில டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் வாங்கி கொடுங்க சார். சரிங்க மேடம். ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ராக்சர் ஆன இடத்துல அது எலும்பு ஜாயிண்ட் ஆகும் பாத்தீங்களா, அதனால வலிக்கிறது தான். ஓ அப்படியா? சரிங்க மேடம். மேடம் அப்புறம் எதுக்கு எங்க அம்மா இப்படி அழுகுறாங்க? வலிக்குதுமா, அடிபட்டா வலிக்கத்தான் செய்யும். எலும்பு ஜாயிண்ட் ஆகணும்னா வலிக்கத்தான் செய்யும். அதுக்காகத்தான் இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுக்கறது. சார் இவங்களுக்கு ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஆமா மேடம், பெட்டு, காத்தாடி, வேற என்ன ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துறவா? சார் என்னதான் இருந்தாலும் அடிபட்டவங்க சார், வயசானவங்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு தான் மனசாட்சி இல்லைன்னா நமக்குமா மனசாட்சி இல்லாம போயிடும். சரி மேடம், நீங்க சொல்றதுனால பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, எனக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ சார். சரிங்க மேடம், சரி வாங்க போலாம். ஓகே சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வயிற்றுல இருக்க குழந்தைய கொல்ற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு விரோதம்? என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு கோபம். அதனாலதான் நாங்க குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணணும். வேற எந்த காரணமும் இல்ல. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. உங்க பொண்ணு இருக்க இடத்துல அவங்க இருக்காங்கன்றதுக்காக வயிற்றுல வளர குழந்தைய கொல்ல நீங்க முயற்சி பண்ணலாமா? உங்க பொண்ணு மாதிரி தானே அவங்களும் ஒரு பொண்ணு தானே. அவங்களுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஐயோ, இது வேற பேசி பேசி கழுத்த இருக்குதே. டாக்டர் உங்களை சார் கூப்பிடுறேன். ஓகே, நான் கிளம்புறேன். கிளம்புமா தாயே, கிளம்பு. இருக்க வழியில நீ வேற பேசி பேசி காது வழிய கொண்டு வந்துடாத. போயிட்டா டாக்டர்ன்றதுக்காக பக்கமாவா அவளை பேச சொன்னாங்க. இப்ப எப்படிமா இருக்கு வலி? ஆமா, மழையாவது கொஞ்சமா வலிச்சிச்சு. இப்ப வந்து அவ அமுக்கு அமுக்கி விட்டுட்டு போயிட்டா. கூட கொஞ்சம் தான் வலிக்குது. அதான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ இந்த மாத்திரையை போட்டாவது சரியாகுதா என்னன்னு. இந்த டாக்டர் மட்டும் அன்னைக்கு நம்ம சொன்னதுக்கு சரின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா, அந்த டாக்டர் வந்து உள்ள இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா என்ன? இல்லடி, நம்ம சொன்னதுக்கு இவ சரின்னு சொல்லியிருந்தா யாருக்குமே தெரியாம எல்லாம்
மாட்டேன், எடுவிட்ட சிரிக்கி. சும்மா இருமா, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் நம்ம பேசுறது கேட்கத்தான் செய்யும். ஏன் கேமரா கூட இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு. சரிடி. பூங்குடி. அத்தை இங்க வாத்தா சத்த. சொல்லுங்க அத்தை. இப்படி உட்காரு. என்ன சத்த, எதுவும் வேணுமா சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, எதுவும் வேணாம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சு, உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு அத்தை. புதுசா கல்யாணமான பிள்ளைங்க, அப்பப்ப எது நடக்கணுமோ அது நடந்துடணும் பூங்குடி. நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது அத்தை. கல்யாணமான பிள்ளைகளை இப்படியே வச்சிருந்தா ஒன்றும் சரி வராது. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நல்ல நாளாத்தான் இருக்கு. இன்னைக்கே சாந்தி முத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. சரிங்க அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் நல்லபடியா பண்ணிடுறேன். சரிம்மா. சென்றால் வா வா, வந்துட்டியா? ஆமா அத்தை. என்னத்தா பேத்தி, உன் கோவம் அவ்வளவுதானே? அத்தை நீங்க வேற சும்மா இருங்க. கோச்சிட்டு போன பிள்ளை எப்படி இருக்கோ என்ன செய்தான்னு நானே மனசுக்குள்ள பதறி போய் கிடந்தேன். நல்லபடியா வந்துருச்சு, அதுவே போ. ஆட்டி நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா உங்க பேரன் தான் என் கையில காலில் விழுந்து ஒரே அழுக. நான் அழுதனா? அதுவும் கையில காலில் விழுந்து? சரிதான். எனக்கு வேற பார்க்க பாவமா இருந்துச்சா, அதான் சரி இப்படி அழுகுறானேன்னு நானும் வந்துட்டேன். அழுதேன் நானு. அழுத லட்சுமி? ஆமா, நான் தான் அழுது கையில காலில் விழுந்து கூப்பிட்டு வந்துட்டேன். அழுதது இவ என்ன கூட்டு போயிரு அஸ்வின், என்னங்க விட்டுட்டு போயிடாத அஸ்வின்னு இங்க வந்து கதையா அளந்து விடுறா பாரு. அவன் கையில காலில் விழுந்து அழுதா ஓ ரோசம் எங்க போச்சு? என்ன பண்ணா, எப்படி எல்லாம் அடிச்சா? அடி பாவி கிளவி, நான் எப்படி அடிச்சேன்? ஒரே ஒரு அடிதான் கன்னத்துல அடிச்சேன், அது எனக்கு கூட வலிச்சிருக்குமா என்னமோ. பாவம், அவன் அடிச்ச அடியில நீ ஏன் மயக்கம் போட்டு வந்துட்ட? இப்படிலாம் அவன் பண்ணிருக்கப்ப நீ வந்திருக்கலாமா? குறைஞ்சது 1 வாரமாவது நீ உன் பாட்டி வீட்டுல இருந்திருக்க வேண்டாம்? ஒரு நாளே தாங்க முடியல, 1 வாரமா 1 வாரம் இருந்துட்டாலும். அப்பத்தா ஏன் ஏன் உனக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா என்ன? அவளை இப்பதான் மனசு மாறி வீட்டுக்கு வந்திருக்கா, இருந்த அவளையும் துரத்தி விட்டுருவ போலையே. இல்லடா பேராண்டி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அது வந்து வாய மூடுன. அண்ணி வந்துட்டீங்களா? இந்த வீட்டுல இந்த ஒரு ஜீவன் தான் என் மேல அக்கறையா இருக்கு. என்ன அண்ணி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இவ்வளவுதானே உங்க கோவம்? அடி பாவி நீயுமா? நான் கூட நீங்க சண்டை போட்டு போகவும் எப்படியோ வர்றதுக்கு குறைஞ்சது 1 மாசம் ஆகும்னு நினைச்சேன். அடி பாவி, தெளிவினால 1 வாரம் தான் சொல்லுச்சு, இவ 1 மாசம் இழுத்துட்டாலே. நானும் இவன் பண்ண காரியத்துக்கு குறைஞ்சது 1 வாரமாவது அழுக விடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன அண்ணி நேத்து போயிட்டு இன்னைக்கு வந்துட்டீங்க? போங்க அண்ணி, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். அடங்கா பிடாரி, சும்மா இரு. யார் அடங்கா பிடாரி? நானா? சும்மா இரு பூமாரி. என்ன அண்ணி, எல்லா பொண்ணும் அம்மா வீட்டுக்கு போகும்போது ஜாலியா போயிட்டு புருஷன் வீட்டுக்கு வரத்துல சோகமா வருவாங்க. நீங்க என்னடனா அம்மா வீட்டுக்கு சோகமா போயிட்டு புருஷன் வீட்டுக்கு ஜாலியா வர்றீங்க. சும்மா இருப்பு மாதிரி அவளை கிண்டல் பண்ணாம பண்ணடி பண்ணு. இன்னும் எவ்வளவு நேரம் கிண்டல் பண்றேன்னு நானும் பாக்குறேன். என்ன நீ நான் இவ்வளவு பேசுறேன், நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. அது எப்படி பேசுவா? அதான் உங்க அண்ணங்காரன் போய் கையில காலில் விழுந்து கூட்டு வந்திருக்கானே, அப்புறம் எப்படி பேசுவா? நிஜமாவா? உங்க காலில் எல்லாமா விழுந்தான்? இவன் அப்படி பண்ற ஆளே கிடையாதே. என்ன பண்றது பூமாரி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். எனக்கும் பார்க்க பாவமா இருந்துச்சா, அதான் போனா போட்டோன்னு நானும் கூட வந்துட்டேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அவளே பேசுடி, பேசு. இன்னும் என்னென்ன பேசணுமோ பேசு. நீ ரூமுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். சரிம்மா, நான் உள்ள போறேன். சரிப்பா. அத்தான் நானும் உள்ள போறேன். இருங்க, எங்க போறீங்க? சும்மா இருடி, அப்ப கொஞ்ச நேரம் தூங்கி எந்திக்கட்டும். ஏன் அண்ணி, உங்க அப்பா வீட்டுல எங்க அண்ணன் இல்லாம உங்களுக்கு தூக்கம் வரலையோ? ஐயோ, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாளே. நானும் என் புருஷன் கூட சண்டை போட்டா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? என் புருஷன் என்னதான் கையில கால விழுந்து உருண்டாலும் பிறண்டாலும் குறைஞ்சது 1 மாசமாவது என் புருஷனை விட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு வந்து நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன். வளர்க்க மாட்டேன். கல்யாண பேச்சு பேசுற வயசாடியது, அதுவும் புருஷனை விட்டுட்டு இங்க வந்து ஜாலியா இருப்பாளா? உன்னை இங்க இருக்க விட்டாத்தானடி. நான் போடுற போடல துண்டக்கான துணிய காணானு புருஷன் விட்டு தேடி ஓடணும். அம்மா என்னடி நம்ம என்ன என் புருஷன் கூட சண்டை போடாத, பேசாத, அதெல்லாம் உன் புருஷன் வீட்லயே வச்சுக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து இருப்பேன், இங்க வந்து எங்க உயிரெல்லாம் வாங்குவேன்னு வரக்கூடாது. அம்மா ஆயமரி, படிக்கிற வேலை இருந்தா போய் படிக்கிற வேலையை பாப்பாளா? இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு இவ கல்யாணம் முடிக்க? வந்துட்டா. அம்மா போறியா விளக்க மத்த எடுத்து சாத்தவா? கூட 2 பிள்ளை சேர்ந்தா
சிரிப்பு இல்ல என்ன சிரிப்புன்ற? நானாவது நேத்து போயிட்டு இன்னைக்கு வந்தேன், நீ எல்லாம் அன்னைக்கே வந்து அன்னைக்கே ஓடணும் மாதிரி சிரிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க. சரி அத்தை, நான் உள்ள போறேன். சரிம்மா, போ உள்ள. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் படிக்கிற வேலை கிடைக்கிற வேலை இருந்தா போய் பாரு. போறேன். பாத்தியா பூங்கொடி, இந்த பிள்ளைய விட்டு அவனும் இருக்க மாட்டேன்றா, அவனை விட்டுட்டு இந்த பிள்ளையும் இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள்ல ஓடி வந்துருச்சு பாரு. ஆமா அத்தை, அதான் நல்ல பிள்ளை. புருஷனை விட்டுட்டு ஒரு நாளாவது இருக்கா பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளை விட்டுட்டு இந்த பிள்ளை இருக்காது அத்தை. ஆமா பூங்கொடி, இங்கன்னா 6 பேர் எல்லாம் இருக்கும், எல்லாம் நல்லா பாத்துக்குருவோம். அங்கனா அவ அப்பத்தாவும் அப்பா மட்டும் தானே. ஆமா அத்தை, இங்க நான் கலகலன்னு எல்லாரு கூடயும் பேசிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். அங்க அவ அப்பத்தா மட்டும் தானே, அதனாலதான் இருக்க முடியல, அதான் வந்திருக்கு. நீ சொன்ன பத்தியா, உன் மாமனார் குணம் உன் மகனுக்கு அப்படியே இருக்குன்னு. ஆனா அது உண்மை இல்ல. அவர் குணத்துல பாதியும் என் மகன் குணத்துல பாதியும் தான் இவனுக்கு வந்திருக்கு. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா, என் மகன் உன்னை விட்டுட்டு என்னைக்காவது இருந்திருக்கானா? ஆட போங்க அத்தை, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போய் வேலையை பார்க்க போறேன். சரி சரி, வெக்கப்படாத. ஆட போங்க அத்தை, நீங்க வேற. நான் போய் அஸ்வின் கிட்ட நைட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன். சரி போ போ. சரிங்க அத்தை. வாடி வா, இங்கே தானே வரணும், வா உன்னை வச்சுக்கிறேன். இப்படி எப்படிலாம் அளந்து விடுற? என்ன இப்படி பாக்குறான்? என்னாச்சு? நான் எப்படி உன் காலில் விழுந்தேன்? அது சும்மா. வாயப்பாரு வாய். என்னம்மா அளந்து விடுற? என் புருஷன் வந்தாரு, கையில காலில் விழுந்து புரண்டு அழுதாரு. நீ அழுதியா இல்லையா? அழுதான் தாண்டி. அதுக்காக இப்படியா? என் மானத்தை வாங்க வெளியே இருந்து ஆள் வர தேவையே இல்லடி, நீ ஒரு ஆள் போதும். அழுது புரண்டதெல்லாம் நீ. என்ன கட்டி பிடிச்சி என்ன இங்க விட்டுட்டு போயிடாத அஸ்வின், என்ன கூட்டு போயிரு அஸ்வின். என்னம்மா அழுத? சரி விடு விடு. நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? யாராச்சும் கிண்டல் பண்ணா நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன் தான். அதுக்காக இப்படி என் காலை வாரக்கூடாதுடி, வாரக்கூடாது. உன் காலை நான் வருவேனா? வாரிட்டியடி, மொத்தமா வாரிட்டியே. இப்ப நான் சொன்னதை அங்க நம்பிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன்? ஆமா, நம்பிருப்பாங்க. மக்கு மக்கு, நம்பவே மாட்டாங்க. நான் சொன்னதை போய் நம்பிருப்பாங்களா? நீ சொன்னா கூட ஏதோ சரின்னு நம்பிருப்பாங்க. நான் சொன்னா சுத்தம் நம்பவே மாட்டாங்க ஒருத்தனும். இப்ப என்ன சொன்ன? நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னேன். இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலையே. சொன்னியே. நான் என்ன சொன்னேன்? சொன்னியே மக்கு மக்குன்னு. அது சும்மா. என்ன சும்மா? நீ அதுக்கு இப்படி க்ளோஸ் அப்ல வந்து நிக்கிற? நானும் சும்மா. சும்மா சும்மா என்ன அம்மா ஆக்குனதுதான் மிச்சம். என்ன பண்ற? என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லல. ஏதோ காதுல விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சு? மாயோனே செல்ல மாயோனே, மாயோ செஞ்சு அட தூக்கும் மாய மச்சானே, என்ன சாய வச்சானே, மாய மச்சானே, என்ன சாய வச்சானே, வரானே கிட்ட வரானே, புத காத்த மோதி பார்க்க மீச வச்சானே, கொஞ்சம் ஆசை வச்சானே. விட அஸ்வின், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன் பாட்டி என்னடி சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுச்சு? அந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல. கட்டின புருஷனை வாடா போடான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுச்சுல. அப்படித்தான் கூப்பிடுவேன். அப்படித்தான் கூப்பிடுவி? ஆமா, என் புருஷன் நான் கூப்பிடுறேன். அது சரிதான். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, அப்புறம் எதுக்கு உனக்கு? என்ன பண்ணுவேன்? இல்ல என்ன பண்ணுவேன்? பண்ணும்போது தெரியும். அத அப்ப பாத்துக்கலாம். பார்க்கத்தானே போற. ஐயோ, இந்த விஷயத்த நான் எப்படி இவங்கிட்ட சொல்ல போறேன்? சும்மாவே தைய தக்கான்னு ஆடுவான். இதுல பொண்ணு பேசி முடிச்சாச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? போட்டோ கொண்டு போனதுக்கு போட்டோவை எரிச்சு சாம்பலா ஆக்கிட்டான். அதனாலதான் வேண்டாம், போட்டோவை கூட காட்டாம பொண்ணை பேசி முடிச்சுட்டேன். பார்க்கலாம் என்ன பண்ண போறான். சும்மா கத்துவான், கத்துனா கத்திட்டு போறான். எனக்கு பிடிச்சிருக்கு, என் மருமகளுக்கும் பிடிச்சிருக்கு, என் மகனுக்கும் பிடிச்சிருக்கு. வீடு எவ்வளவு பெரிய வீடு, மாளிகை மாதிரி இருக்கு. எப்படியும் நம்ம தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி தான் பொண்ணு வீடு. இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டிக்கிட்டு கூட்டி வருவானா? போய் ஒரு பிச்சைக்காரிய போய் காதலிக்கிறேன்னு நினைக்கிறான். எப்படியாவது இவன் மனசை மாத்தி அந்த பிள்ளைய இவனுக்கு கட்டி வச்சிடணும். குடும்பமும் நல்ல குடும்பமா தான் இருக்கு. பிள்ளையோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்க. பேச்சு வார்த்தை கூட தப்பா தெரியல. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த குடும்பம் அதுதான். இந்த குடும்பத்தை விட்டுறவே கூடாது. எப்படியாவது இந்த பொண்ணை என் பேரனுக்கு கட்டி வச்சு அவன் நினைப்பே இல்லாம ஆக்குறானா இல்லையான்னு பாரு. கிளவி என்ன தனியா புலம்பிட்டு இருக்கு? ஐயோ, இவங்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு சொன்னாலும் நினைச்சாலே மனசெல்லாம் படபடன்னு அடிக்குதே. குட்டி போட்ட பொண்ணானக்கா அங்க இங்கே அலையுது. என்னவா இருக்கும்? கடவுளே, இவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்ற தைரியத்தை எனக்கு கொடு. என் பேரை மட்டும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா உன் கோயில்ல வந்து மொட்டை அடிக்கிறேன். ஓஹோ, மொட்டை அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு.
தடிமாடு தடிமாடு, எதுக்குடா அப்படி நடு வீட்டுல பப்பரப்பேன்னு நிக்கிற? கேட்டிங்களா? நான் பப்பரப்பேன்னு நிக்கிறேனா? நீ தான் அப்பதான் குட்டி போட்ட போன எனக்கு அங்க போற இங்க போற அங்க போற இங்க போற. எத்தனை குட்டி போட்ட? ஆய உடைச்சு கையில கொடுத்துருவேன் பாத்துக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான்டா, நீங்க தான் பிரச்சனை. இந்த வயசான காலத்துல எதுக்குடா என்ன கத்த விடுறீங்க? உன்னை யாரு கத்த சொன்னா? பேசாம போய் ரூம் இருக்கு, ரூம்ல பெட் இருக்கு, நீ பாட்டுக்கு படுத்து தூங்கு. என்னடா நக்கலா? அவன் கூட சேர்ந்து உனக்கும் வர வர நக்கல்லாம் கூடி போயிருச்சு. எதுக்குடா இங்க வந்த? இல்ல எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்தேன்னு நீயே சொல்லு. அவன் மனச மாத்தி அந்த பிள்ளைகிட்ட இருந்து காப்பாத்தி அவனை வேற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே அவங்க வர சொன்ன. அவனே உன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கன்னு பாத்துட்டு இருக்கான். நீ அந்த பிள்ளைகிட்ட இருந்து காப்பாத்த போறியா? ஓவியா என்னடா முணுமுணுன்ற? ஒன்னும் இல்ல. இப்ப சொல்லிட்டேன் கேட்டுக்க. அவனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். அவன் கல்யாணமே முடிச்சிட்டான். நீ இப்பதான் முடிவே பண்ணு. என்னடா அப்பதான் இந்த வாய்தான் அசையுது. முணுமுணுன்னு ஏதோ பேசுற, ஆனா என் காதுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆமா, நான் பேசுறது உனக்கு கேட்டா என்னைய தூக்குல தொங்க விட்டுருவி. மறுபடியும் பாரு, வாய்க்குள்ளதான் பேசுறியா? என்ன பேசுறியான்னு தான் தெரிய மாட்டேங்குது. நான் பேசுறது எப்படி கேக்குது? நீ பேச வச்சுக்கிற, கத்துற. நீ கத்துறது எனக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2 வீடு தாண்டி கூட கேட்கும். இங்கேறா, அவங்கிட்ட சொல்லி நீ தான் பேசணும். என்ன பேசணும்? அவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, நிச்சயமும் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணியா? எனக்கு தெரியாம எப்ப பண்ண? கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சுடா. அதத்தான் கேக்குறேன். எங்களுக்கு தெரியாம எப்ப நீ நிச்சயதார்த்தம் பண்ண? நிச்சயதார்த்தம் இல்லடா, எடுவட்ட வேலை. நிச்சயம் நிச்சயம். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும்னு முடிவு பண்ணியாச்சு. கல்யாணம் முடிவு பண்ணிட்டியா? ஆமாடா, இன்னும் கல்யாண தேதி முடிவு பண்ணல. நிச்சயதார்த்தம் முடிவும் தான் கல்யாண தேதி முடிவு பண்ணணும். முத நீ நிச்சயதார்த்தம் நடக்குதான்னு பாரு, அப்புறம் கல்யாணம் முடிக்கலாம். என்ன சொல்றியா? வாய் மட்டும் அசையுது, ஆனா கேட்க மாட்டேங்குது. பண்ணி பையன் 16 அடிக்கு வசந்திருக்கான். என்ன என்னதான் பண்ணணும்ன்ற? மாட்டிட்டானா? மாட்டிட்டு சாவுடா. அதா அவனே வந்துட்டான். நீ ஆச்சு உன் பேரனாச்சு, என்ன ஆளை விட்டு. நான் பேசினா கேட்க மாட்டான்டா, நீயே பேசுடா. நான் பேசி அவன் என்ன பேச விடாம அக்காதுக்கா போவியா? டேய் பேசுடா பேசு. சரி பேசுறேன், என்னை விட்டு ஓடிட மாட்டியே. ஓட மாட்டேன், பேசு. ஹாய். ஹாய். ஆமா, இவன் பெரிய இங்கிலாந்து பிரதமர், அவன் இந்தியா பிரதமர். இப்பதான் 2 பேரும் பாக்குறாங்க, ஹாய் சொல்றாங்க. விளங்காத வேலைய. என்னவா கிளவி, நீ என்னமா என் கூட பேசாத மாதிரி பேசுன்றது என்ன விஷயம்? அதுக்கு என்ன, வேற வேலை வேணும்ல? ஐயா ராசா, உனக்கு ஏதோ பொண்ணு பார்த்து வச்சிருக்கான், கல்யாணமும் முடிவு பண்ணிருக்கான். என்ன பேசாம போறான்? டேய் என்னடா நீ பாட்டுக்கு போற? டேய் நடக்கிறத பேசுடா. டேய் ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? நடக்கிற விஷயத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். நடந்தா பாக்கலாம். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி நடு வீட்டுல கத்திட்டு இருக்க? எனக்கு பொண்ண பிடிச்சிருக்கு. அப்ப நீ ஏன் கட்டிக்கிட்ட ஆளு? அப்படி சொல்ற மாப்ள, சூப்பர்ரா சூப்பர்ரா. ஐயோ முறைக்குது. ஏன் நடக்காது? எதுக்கு நடக்காது? ஏன் நடக்காது எதுக்கு நடக்காதுன்னு உனக்கே தெரியும். நீ என்கிட்ட வந்து 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்க. யாரா, எனக்கு பொண்ண பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. பொண்ணவே நீ பாக்கல, அப்புறம் எப்படி பொண்ணு பிடிக்கலன்னு சொல்வ? நீ எத்தனை பொண்ணு எனக்கு பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்டா பிடிக்காது? ஏன் பிடிக்காது? ஏன் பிடிக்காது எதுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். பாரா, பார்த்துட்டு தான் இருக்கேன். கிண்டல் பண்றதா நினைச்சிட்டு இருக்காத. வேற எப்படி நினைக்கணும்? நீ என்னதான் பரண்டாலும் உருண்டாலும் அவதான் இந்த வீட்டு மருமக. ஓஹோ அப்படியா? அப்படின்னா அந்த தடிமாட்டு பயலுக்கு கட்டி வை. அவனுக்கு கட்டி வச்சாலும் இந்த வீட்டு மருமக தான். என்ன ஆளை விட்டுரு. நான் ரெடி தான். என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பாரு, எனக்கு பிடிச்ச வேலையை நான் எப்படி பண்றனோ அதே மாதிரிதான் எனக்கு பிடிச்ச பொண்ணோட தான் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அதான் நடந்துருச்சு. என்னதான் ஒத்த கால்ல நின்றாலும் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. ஒத்த கால்ல எங்க நிக்கிறான்? 2 கால்ல தானே நிக்கிறான். அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கழட்டி போடுவே பாத்துக்க. எதுக்கு வேற வேலை இல்ல. டேய், எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ. பாரு, நீ எத்தனை பொண்ணு வேணா பாத்துக்க, ஆனா அது எனக்கு பிடிக்காது. பாரு, என் பேரை சொல்லி எந்த பொண்ணோட மனசுலயும் ஆசைய வளர்த்து விட்டுறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அதுவும் ஒரு பொண்ணு தான். அதோட மனசுல ஆசைய வளர்த்து வீணா கஷ்டப்படுத்தாத. பாரா, உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்குன நாங்க பார்த்த பொண்ணை விட உனக்கு பிடிச்ச பொண்ணுதான் உனக்கு முக்கியம். ஆமா, எனக்கு பிடிச்ச பொண்ணுதான் எனக்கு முக்கியம். என்னால அவளை கைவிட முடியாது.
பாய் செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.